என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல என்று சொல்லி வியப்போடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கு சொல்லப்போனால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான நாள் என்றே சொல்லலாம். அதுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று, அதாவது அவருடைய அரசியலில் பரம வைரிகளாக பரம எதிரிகளாக இருந்த அரசியல் ரீதியாக, வேறு தனிப்பட்ட முறையில் எல்லாம் இல்லை, அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எதிரிகளாக இருந்த எல்லாருடைய வீடுகளுக்கும் போய் இன்றைக்கு சந்தித்து அன்போட பாசத்தோட கட்டி அணைச்சு கலந்துரையாடினது இதெல்லாம் எப்படி நடக்குது, சினிமாவில் நடக்குதா, உண்மையிலேயே நடக்குதான்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் ஆரம்பித்து பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா அவர்களுடைய வீட்டுக்கு கடைசியாக போயிருந்தவர், இதுவரைக்கும் இடம்பெற்ற சந்திப்புகள் எல்லாமே மிகவும் ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் எல்லாராலையும் உற்று நோக்கப்படுது. எனவே இந்த காணொலியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களையும் சந்திக்கக்குள்ள நடைபெற்ற சில சுவாரஸ்யமான சம்பவங்களின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது. எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முதலாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீடு. இன்றைக்கு காலமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போகிறார் என்று சொல்லி, அதே பெரிய ஷொக்காக இருந்தது. ஏனென்று சொன்னால் அரசியலில் பெரிய ஒரு எதிரும் புதிருமாக இருந்தவர்கள், எதிரெதிர் துருவத்தில் இருந்தவர்கள். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவராக இருக்கக்குள்ள கூட்டங்களில் பேசினதை கொஞ்சம்தான். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தவறாமல் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரை உச்சரிக்காமல் எந்த ஒரு கூட்டத்திலையும் இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றினதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அவருடைய பேரை சொல்லி திமுக ஒரு தீய சக்தி, இந்த ஆட்சியை நாங்கள் ஒழிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இந்த மாதிரி தானே உரைகள் இருக்கும். பெரும்பாலும் இல்லை, முழு உரையுமே அப்படித்தான் இருந்தது. அவ்வளவு ஒரு எதிரெதிர் துருவமாக இருந்தது. எனவே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறார் என்ற செய்தியை பெரும் அதிர்ச்சி இருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சட்டசபையில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு நேரடியாக மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் வீட்டுக்குள்ளே போகைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் துணை முதலமைச்சரும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு வாசல் வரைக்கும் அவரை ஹக் பண்ணி கட்டி அணைத்து அன்போடு அணைச்சு கொண்டு போனவர். அதுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறை இருக்குத்தானே, அந்த அறையினுடைய வாசல் வரைக்கும் வரவேற்றிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். வரவேற்று கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போயிட்டு அந்த சோஃபாவில் இருத்தி கலந்துரையாடலில் ஈடுபட்டதெல்லாமே ஒரு கண் கொள்ளா காட்சி என்று சொல்லலாம். இதுக்கு முதல் நாங்கள் பார்த்ததே இல்லை. அதிலே மிக முக்கியமாக இந்த இரண்டு தலைவர்களும் சந்திப்பார்களா என்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சராக பதவியேற்று அதுக்கு பிறகு கூட இரண்டு தரப்புக்கும் இடையில் சின்ன முரண்பாடு வந்தது. ஏன்னு சொன்னால் கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்ல போக, கஜானா காலியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, காசு நிறைய இருக்குது, அதை கொடுக்குறதுக்கு ஒரு மனம் வேணும் என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே நேற்று வரைக்கும் அப்படி இருந்தது, இன்றைக்கு காட்சியே மாறிட்டது. இதுதான் அந்த அரசியல் நாகரிகம் என்று சொல்லி புதிய ஒரு அரசியல் நாகரிகம் ஒன்று உருவாகுது. இவ்வளவு காலம் இருந்த அந்த பாரம்பரியமான சண்டைகள், சச்சரவுகள், எதிரும் புதிருமான அந்த ஒரு அரசியல் போக்கு மாறுதா என்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு எழுந்தது. இப்படியாக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொன்னாடி எல்லாம் போத்தி புத்தகங்கள் எல்லாம் பரிசாக வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 5-6 நிமிடங்கள் அந்த சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கிருந்து வெளிக்கிட்டு தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரையும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைகோ அவர்களுடைய வீட்டில் பணிபுரிகிற பணிப்பெண்கள் இருப்பினும் தானே, அவையில் ஒரு 3 பேர் ஓடி அவையிலும் ஃபோட்டோஸ் எடுத்தது. நான் நினைக்கிறேன் அந்த 3 பேருமே இப்போதைய முதலமைச்சரும் முன்னாள் நடிகருமாகிய விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அவ்வளவு சந்தோஷமாக ஓடி அதில் ஒரு பெண் அந்த என்ன திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லி அப்படி வச்சு செய்வினமே, திருஷ்டி எல்லாம் கழிச்சவா உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களும் பதிலுக்கு அந்த பெண்ணுக்கு திருஷ்டி எல்லாம் கழித்து பிறகு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு அங்கிருந்து வெளிக்கிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போன இடம்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீடு. உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், பிறகு அவருடைய மனைவி
சௌமியா அன்புமணி அவள் வந்து இப்போ எம்எல்ஏயாக தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு தான் அவள் வந்து சத்திய பிரமாணம் எல்லாம் எடுத்திருந்தவா. அவர்களுக்கு வந்து 3 மகள்கள் நினைக்கிறேன். அந்த 3 மகள்களுக்கும் வந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே பேர பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து முதலமைச்சர் விஜயை வந்து திரும்ப 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 அண்ணாந்து பார்த்தபடி ஒரே நாங்கள் டிவியில் பார்க்குற இவரா, அந்த படத்தில் பார்க்குறது இவரா, தியேட்டரில் பார்க்குற இவரா என்று சொல்லி அந்த மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருப்பினும் போலக்கு முதலமைச்சர் விஜய் வந்து ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து உரையாற்றியக்குள்ள வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அடிக்கடி சொன்னபடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிலையும் வந்து இந்த விஜயும் விஜயும் இருக்கிறார்களா என்று சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த ஒரு குட்டிகளினுடைய அந்த ஒரு நடவடிக்கை இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. எனவே இப்படியாக அந்த சந்திப்பு வந்து சிறப்பாக நடைபெற்றது. இதில் வந்து பிறகு என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தலைவர் வீட்டை போகைக்குள்ளேயும் வந்து முதல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஊடகங்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் எல்லோருமே வந்து வெளியேற்றப்பட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் இடையில் வந்து அந்த சந்திப்பு நடக்கும். பிரத்யேகமான தனிப்பட்ட முறையில் வந்து சந்திப்பு நடக்கும். அப்படித்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலே நடந்தது, வைகோ அவர்களுடைய வீட்டிலே நடந்தது, பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிலேயும் வந்து நடந்தது. இதில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரானவர். நீண்ட காலமாகவே அதற்கு எதிராக பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்ளக்கூடியவர். எனவே அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களிடம் வந்து ஒரு சிறப்பு வேண்டுகோள் ஒன்றை வைத்தார். போதை கலாச்சாரத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக ஒழிக்கணும், அதுக்கு நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணும் என்றதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருந்தது என்று சொல்லி பிறகு தகவல்கள் வெளியாகின. அதுக்கு பிறகுதான் இடம்பெற்றது ஒரு மிக மிக முக்கியமான சந்திப்பு என்று சொல்லலாம். இந்த தேர்தல் களத்தில், இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 தரப்பினரும் மோதிக்கொண்ட மாதிரி வேறு யாருமே மோதிக்கொள்ளையில் என்று சொல்லலாம். இப்போ திமுகவுக்கும் தாவேக்காக்கும் இடையில் வந்து கடும் ஃபைட் இருந்ததான் தேர்தல் களத்தில், இல்லையென்று இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஃபைட் யாருக்கும் இடையில் இருந்தேன்னு சொன்னால் சீமான் அண்ணாவினுடைய ஆதரவாளர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த 2 தரப்பும் வந்து சமூக வலைத்தளங்களை போடாத சண்டையே இல்லை. சண்டேண்டா சண்டை, அப்படி ஒரு சண்டை. சமூக வலைத்தளங்களை திறந்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சண்டை. அது தனியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடமும் தான். இலங்கையில் ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து எல்லா இடமும், இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போன சண்டை தான் சீமானா விஜயா, விஜயா சீமானான்னு சொல்லி மாற்றி 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 ஒரே சண்டை. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஆள் வந்து சீமான் அண்ணாவினுடைய ஆதரவாளராக இருப்பார், இன்னும் ஒரு ஆள் வந்து இல்லை விஜயினுடைய சப்போர்ட்டராக இருப்பார். இந்த மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே குடும்பத்துக்குள்ளேயே வந்து சீமானா விஜயா, விஜயா சீமானான்னு சொல்லி மாறி மாறி கருத்து மோதல்கள் எல்லாம் வந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீடுகளில் வந்து ஒரு பகுதி வந்து சீமான் அண்ணாவினுடைய சப்போர்ட், இன்னும் ஒரு பகுதி வந்து விஜய் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் என்று சொல்லி. ஆனால் சீமான் அண்ணா என்ன சொல்றார், விஜய் அவர்கள் என்னுடைய தம்பி, முதலமைச்சர் விஜய் வந்து என்னுடைய தம்பி, கொள்கை தான் வித்தியாசம், அந்த கொள்கை தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னால் அதுவும் பெரிய அளவில் கொள்கை வேறுபாடெல்லாம் இல்லை, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் என்று சொல்லி அப்போ தாவேகா தலைவர், இப்போ முதலமைச்சர் விஜய், அப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் முதலாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னோன்னே அன்றைக்கு தான் பிரச்சனை. அதுக்கு முதல்ல வந்து சீமான் அண்ணா வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்க்கல, என்னுடைய தம்பி வந்துட்டார், இந்த 2026ஆம் ஆண்டில் என்னுடைய தம்பி வந்துட்டார்னு சொல்லி நிறைய இடங்களை வந்து தம்பி தம்பி என்று சொல்லி அன்பாத்தான் பேசிக்கொண்டிருந்தவர். இன்றைக்கு அந்த முதலாவது மாநாட்டை போட்டு, விக்கிரவாண்டி மாநாட்டை போட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் என்று சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாரோ அண்டையிலிருந்து ஆரம்பித்தது சண்டை. அதுக்கு பிறகு சீமான் அண்ணா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து அது வந்து உலகம் முழுக்க பயங்கரமாக எதிரொலிச்சு பயங்கர வைரலாக இருந்தது. என்ன சொல்லியிருந்தவர் சொன்னால், இங்கே பார் தம்பி, ஒன்று அந்த பக்கம் நில்லு அல்லது இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று என்று சொன்னால் என்று சொல்லி அடுத்த ஒரு வசனம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை, அது ஒரு அமங்கலமாக இருக்கும் என்று வைங்களேன். எனவே அதை நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி கடும் ஃபைட், 2 தரப்புக்கு இடையில் வந்து கடும் ஃபைட். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அண்ணா வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், அவருடைய வீட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஏராளமான ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாருமே வந்து விஜயை வந்து கடுமையாக தாக்கினவர்கள், கடுமையாக அந்த ஃபைட் பண்ண ஆக்கலாம். அதில் இயக்குனர் களஞ்சியத்திலேருந்து மற்ற முக்கியமான நிர்வாகி எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள வந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அண்ணா அந்த முகத்தில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒரு படபடப்பு, ஒரு தம்பியை பார்க்க போகிற
போகிறோம், அதுவும் முதலமைச்சர் ரேஞ்சில் வந்து பார்க்க போகிறோம் என்று சொல்லி அதை வந்து வார்த்தையில் வந்து வர்ணிக்க முடியாது. அது அவற்றை முகத்தில் தெரிஞ்ச அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு மகிழ்ச்சி என்னவும் சொல்லலாம். அதுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கார் கிட்ட நெருங்கி வரைக்குள்ள சீமான் அண்ணாவே போயிட்டு அவரை ஹக் பண்ணி அதுக்கப்புறம் சொல்ல வேணும். அந்த அண்ணன் தம்பி பாசம் வந்து அப்படி இருந்துச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அண்ணா இப்போ மட்டுமன்று இல்லாமல் எப்போவுமே அந்த ஒரு நாகரிகமான ஒரு விஷயத்தை வந்து கை கொள்வார். போய் அவளை ஹக் பண்ணி அந்த அரவணைச்சு போகிற ஒரு தன்மை வந்து எப்போவுமே இருந்திருக்குது. அந்த காரைக்குடி வேட்பாளர் பிரபு இருக்கார் தானே, இப்போ வந்து அமைச்சராக இருக்கார். அவரை வந்து சந்திக்கக்குள்ள எதேச்சியாக சந்திக்கக்குள்ள கூட எப்படி இருவரும் நடந்து கொண்டார்கள், எப்படி கட்டிப்பிடிச்சு பாசமாக அன்பை பரிமாறினார்கள் என்றதை நாங்கள் பார்த்தோம். எனவே அதே தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருந்தது. இந்த 4 சந்திப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஒரு சினிமா படம் வந்து ஆரம்பிக்கக்குள்ள வந்து சும்மா தட்டல் புடலாக ஆரம்பிக்கும். இந்த ஓப்பனிங் நல்லா இருக்கணுமென்றக்காக சும்மா தட்டல் புடலாக ஆரம்பிக்கப்படும். அதுதான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் போய் சந்தித்தது. மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை போனோடனே எல்லாருக்கும் அந்த பரபரப்பு, எல்லா ஊடகங்களையும் வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆன் அங்கே போயிட்டார், அங்கே சந்திச்சிட்டாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஒன்னொண்டா சந்திப்புகள் எல்லாம் நடத்தி அப்படியே ஸ்மூத்தாக வந்து கடைசியாக முடிக்கல கிளைமேக்ஸ் நல்லா இருக்க தானே வேணும். அந்த ஃபைனல் டச் வந்து நல்லா தானே இருக்கணும். அதுக்காக சீமான் அண்ணா வீட்டில் போயிட்டு சந்திச்சு அது பிறகு சீமான் அண்ணா வீட்டு அந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லைப்ரரி தான். அது எங்கே பார்த்தாலுமே புக்ஸ் தான், திரும்புகிற இடமெல்லாம் வந்து புத்தகங்கள்லாம். ஒரு புத்தகம் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்திருந்தவர் சீமான் அண்ணா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. அதை என்ன புத்தகம் என்று சொல்லி அதை கவனிக்க முடியலை, வடிவாக பார்க்க முடியலை. அதுக்கு பிறகு வந்து பொன்னாடியெல்லாம் போர்த்தி சால்வியெல்லாம் போர்த்தி அதுக்கு பிறகு உடனடி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஊடகவியலாளர்களை பிடிச்சி வெளியில் கலைச்சாச்சு. எல்லாம் போங்க, நாங்கள் அண்ணன் தம்பி கலைக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், எல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லி கலைச்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல, 2 பேரும் வந்து என்ன பேசி கொண்டார்கள் என்று சொல்லி தெரியல. அதுக்கு பிறகு வெளியால் வந்து கார் வரைக்கும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சாரதி இருக்காரு தானே, அவருக்கெல்லாம் கை குலுக்கி சீமான் அண்ணா வந்து அந்த கார் கதவு பூட்டும் வரைக்கும் அதில் நின்று கார் திரும்பி போகும் வரைக்கும் அதிலே நின்று வழி அனுப்பி வைத்தார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா அவர்கள். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நடந்து அதை வந்து இன்னும் உள்வாங்கி அதை ஜீரணிக்க முடியலை. இப்படியான காட்சியெல்லாம் நாங்கள் காணுவோமா, இப்படியெல்லாம் அரசியல் வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறதா, இப்படியான நாகரிகமான காட்சியெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோமான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் எதிரும் புதிருமாக சண்டை பிடிச்சி கடந்த 6 மாதமாக வந்து அதை கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்படி இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நேற்று தான் முதலமைச்சராக பொறுப்பெடுத்திருந்தவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராகி உடனே வந்து முக்கியமான தலைவர்களை சந்தித்தது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்டாக பார்க்கப்படுது, ஒரு பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. எனவே ஒன்றே தான் சொல்ல முடியும், நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கட்டும். அதுக்காக அரசியலில் இனி எதிர்காலத்தில் வந்து கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வராதா, சண்டை வராதான்னு கேட்டால் அது வரும், அது ஒரு பக்கம் வந்தோன்னு தான் இருக்கும், அது இல்லையென்று இல்லை. ஆனால் ஒரு நாகரிகமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே காத்திருப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்புகள் வந்து நாளையும் தொடரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாளைக்கு வந்து தொல் திருமாவளவன் அவர்களை வந்து சந்திக்கிறார். அதே மாதிரி இன்னும் நிறைய தலைவர்களை வந்து சந்திப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கும் காலமாக வந்து சட்டமன்ற அலுவல்கள் நடக்கும். அதுக்கு பிறகு பிற்பகல் வேளையில் நிறைய சந்திப்புகள் நடக்கும் என்று சொல்லி. எனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து பிரேக்கிங் நியூஸ் தான். அது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் யாருடைய ஆதரவாளர், உங்களுடைய அபிமான அரசியல் தலைவர் யார்? இன்றைக்கு இந்த காட்சி எல்லாத்தையும் பார்த்த பிறகு, இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் வந்துகொண்டே இருக்குது, அவற்றை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.